இப்போ அவர் நிக்கிறத பத்தி திமுக என்ன நினைப்பாங்களோ தெரியாது. இப்போ திமுகவுக்கே பிரச்சனைன்னு போறாரு ஆக்சுவலா. பல ஊர்களில் நடந்திருக்கு இப்போ, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் தேர்தலுக்கு அப்புறம் திமுக உடைக்கிற விஷயத்த பிஜேபி பண்ண முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். கனிமொழி அவர்கள் எடப்பாடி கூட தான் பக்கத்துல உட்கார்ந்தாரு, அப்புறம் தனியா நிக்கல தேர்தல்ல. அதெல்லாம் நீங்க சொல்றது சார். திமுக உடைக்க முடியாதுன்னு என்னோட கருத்து, கனிமொழியை வச்சு உடைக்க முடியாதுன்னு என்னோட கருத்து. திமுக கூட்டணியில அவருக்கு பெரிய வருத்தம் ஏதோ இருக்கு. அவர் கேட்ட தொகுதிகள்லாம் கிடைக்கல, நம்பர்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாரு. திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கு மட்டுமா மனக்கசம் இருக்கு, ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் கூட தான் மனக்கசம் இருக்கு. பூச்சி கேஸ தூசு தட்டி இது பண்ணி அவங்க வர வைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தூசி தட்டுங்க சார், டெல்லி கோர்ட்ல கேஸ் பண்ணீங்க என்ன சார் இருக்கணும். திமுக கூட்டணியில வந்த பிறகுதான் சார் உங்க கட்சி ரெகக்னிஷன் ஆயிருக்கு. தனி சின்னம் வாங்கியிருக்கீங்க, 3 தேர்தலை வெற்றியை பெற்றிருக்கீங்க. நீங்க தனியா இருந்தா வந்திருப்பீங்களா அது மாதிரி சார்? அது வேற விஷயம். நீங்க என்ன பண்ணினாலுமே திமுகவை உடைக்க முடியாது சார் பிஜேபி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் திருமாவுக்கு என்ன சார் ஆச்சு? கண்டமேனிக்கு வளர்றாரு. தேர்தல் சமயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குகள் வராமல் தடுக்கிறாரா? இல்லை, அது அவரோட நோக்கம் அதுவாக இருக்காது. பட் அவருக்கு ஏதோ பெரிய வருத்தம் இருக்குது. அந்த திமுக கூட்டணியில் இடங்கள் வாங்கினதுலையும் தொகுதிகள் வாங்கினதுலையும் அவருக்கு ஏதோ பெரிய வருத்தம் இருக்குது. அவங்க கட்சிக்காரங்க சில பேர் நடந்து கொண்ட விதம் அவருக்கு ஏதோ வருத்தம் இருக்குது. அந்த குழப்பத்தில் அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் இந்த கூட்டணியோடைய தேர்தலை நோக்கி போகும்போது கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறோம். அவர் 8 இடங்கள் அவர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இடத்துல அவர் போட்டி போடுறதுல யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. அது அதோட உரிமை, அவரோட உரிமை. அவர் தமிழ்நாட்டு அரசியலில் வரணும் விரும்புகிறார். கேட்டால் என் கட்சியை பாதுகாக்கணும், அப்புறம் இங்கே மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய மாறுதல் வரும் அப்படின்றாரு. என்ன பெரிய மாறுதல் வரும்? ஒன்று திமுக நீங்கள் இருக்கிற கூட்டணியில் திமுக ஆட்சிக்கு வரணும், இல்லை திமுக இழுவரி நிலைமைக்கு கூட்டணி கட்சிகள் துணையோடு ஆட்சி அமைக்கணும், இல்லை அதை விட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணும். இதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இல்லை அதிமுக இழுபறியாக இருக்கணும், அது கூட்டணி கட்சிகள் யாராவது சப்போர்ட் பண்ணி ஆட்சிக்கு வரணும். இதான் இங்கே நடக்கும். அப்போது திமுக ஆட்சிக்கு வரும் தான் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ அந்த நம்பிக்கையில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, இல்லை இழுபறி நிலைமை வரும், திமுக நம்ம தயவில் தான் ஆட்சி அமைக்கும், அதில் மந்திரியாக இருக்கலாம்னு வரீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த திமுக காரங்க என்ன நினைக்கிறாங்க? அப்போ திரும்பவே திமுக தனியாக ஆட்சிக்கு வராதுன்னு நினைக்கிறார் போல் இருக்கு, கூட்டணி ஆட்சி வரும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. அதனால தான் தேர்தலில் போட்டி போடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நான் மாநில அரசியல் உழைக்கணும், சட்டமன்றத்தில் என் குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்றார். இதே திரும்ப 2002 2003 அசம்பிளி சீட்டை ரிசைன் பண்ணார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மங்களூர் தொகுதியில் அவர் ரிசைன் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை ஒரு பேட்டி நான் கண்டேன். அந்த ரிசைன் பண்ண பிறகு, இல்லை சார் சட்டமன்ற ஒரு முக்கியமான இடம், அங்கே தான் மக்களுடைய குரல்லாம் எதிரொலிக்கணும், நீங்கள் அதை போய் ரிசைன் பண்ணிட்டீங்களே, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி வந்திருக்க வேண்டாமான்னா, என்ன சார் பெரிய சட்டமன்றம், மக்கள் மன்றத்தோட சட்டமன்றம் என்ன சார் பெருசுன்னு அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறார்? மக்கள் மன்றத்தோட சட்டமன்றம் தான் முக்கியம், அங்கே என் குரல் ஒலிக்கணும் அப்படின்றார் அவர். ஆக்சுவலாக சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் போட்டி போடுறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக வெற்றி பெறாது, முழுசாக மெஜாரிட்டி வராதுன்ற எண்ணத்தில் போட்டி போடுறீங்களா, இல்லை என்ன பெரிய மாறுதல் வரும்னு நினைக்கிறீங்க? திமுக வெற்றி பெற்றால் இதே பாஜக எதிர்ப்பு தொடர போது, நீங்களும் அதில் இருக்க போகிறீங்க. அப்போது திமுக இழுபறி நிலைமை வந்தால் நீங்கள் அதில் மந்திரியாக போகிறீங்க. அப்போ அதை எதிர்பார்த்து தான் போட்டி போடுறீங்களா? திமுக மெஜாரிட்டி இருந்தால் உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறதில்ல. திமுக இழுபறி நிலைமை வந்தால் நீங்கள் மந்திரி சபையில் இடம் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போய் அதிமுக வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் பெரிய மாறுதலா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இவர் சொல்கிற மாறுதல் என்னன்னே புரியல. இல்லை சார், அப்படி திமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்தால் அதை பாஜக உடைத்து விடும் திமுக அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு திசை திருப்புறது. இது திசை திருப்புறது. ஏன்னா இவர் நிக்கிறதே ஏற்கனவே திமுகவில் ஒரு சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இவர் நம்ம வெற்றி பெறது சந்தேகமா நினைக்கிறாரோ, அதுதான் நிற்கிறாரோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அது ஒரு பக்கம் இருக்க. இவர் கட்சியில சீட்டு வாங்குறதுல பிரச்சனை, சீட்டு கொடுக்கறதுல பிரச்சனை, 3 பேருக்கு சீட்டு இல்லைன்ட்டார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ அவர் நிக்கிறத பத்தி திமுக என்ன நினைப்பாங்களோ தெரியாது. இப்போ திமுகவுக்கே பிரச்சனைன்னு போறாரு. ஆக்சுவலா திமுகவுக்கே பிரச்சனைன்னு போறாரு. அப்போ திமுக என்ன பலவீனமா இருக்கா? திமுக ஏதாவது கருப்பாடுகள் இருக்கா? அதை எப்படி பிளவுபடுத்துவீங்க? இல்லை சார், இருக்கலாம். இல்லை அஜித் பவார் மாதிரி, ஏக்நாத் சிண்டே மாதிரி இருக்கலாம். இல்லை மகாராஷ்டிரா இந்த மாதிரி இங்க ஏன் இருக்கக்கூடாது? ஏற்கனவே இங்க இருக்காது. இல்லை சார், கனிமொழி இங்க சட்டம் மாநில அரசியலுக்கு வர்றன்ட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தொகுதி போட்டியிட இது இல்லை. ஏன் அவங்களே ஒரு ஏக்நாத் சிண்டே, அஜித் பவாரா இருக்கக்கூடாது? அது உங்க கேள்வி. அது எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை. எனக்கு அந்த மாதிரி அவங்க வருவாங்கன்னு தோணலை எனக்கு. ஏன்னா அவங்க அரசியல் அவங்க குடும்பம் சார். நீங்க சொல்ற அந்த எக்ஸாம்பிள்லாம் நான் ஒத்துக்கிறேன். அஜித் பவார், ஷிண்டே ஒத்துக்கிறேன். பல ஊர்களில் நடந்திருக்கு இப்போ, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால்
இங்கே வந்து இவ்வளவு சீக்கிரம் தேர்தலுக்கு அப்புறம் திமுக உடைக்கிற விஷயத்த பிஜேபி பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படியே அவங்க வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா வந்து கனிமொழி போன்றவர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கான சான்ஸே கிடையாது. சான்ஸ் இல்லையா? நான் நினைக்கிறேன் சார், நீங்க வந்து வேற அது இருக்கலாம்ல. ஏற்கனவே நீங்க நினைக்கல, நான் அப்படி நினைக்கல. ஒரு டீ பார்ட்டி வைக்கிறப்ப பிரதமர் மோடியோட ரொம்ப க்ளோஸா பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க சார். அவ்வளவு கனிமொழி அவர்கள் எடப்பாடி கூட தான் பக்கத்துல உட்கார்ந்தாரு, அப்புறம் தனியா நிக்கல தேர்தல்ல. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்கத்துல நிக்கிறது தனியா போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்க ஐடியாலஜியே வேற, அவங்க ஐடியாலஜியே வேற. ஐடியாலஜிக்கலி தே ஆர் டிஃபரெண்ட். இல்லை, எங்க அம்மா உடம்பு சரியில்லை, நான் மாநில அரசியல் அவ்வளோ கெஞ்சி கூத்தாடியும் திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்காக இதெல்லாம் விடமாட்டார் சார். எப்படி விடுவாரு சார்? எப்படி விடுவாரு? அவர் வந்து முரசொலின் மாதிரி டெல்லியோட தமிழ்நாட்டு திராவிட திமுகவுடைய டெல்லி முகமாக கனிமொழி அவர் தயார் பண்ணுறாரு சார். முரசொலி மாறன் எப்படி இருந்தாரோ அந்த லெவலுக்கு தயார் பண்ணுறாரு. இங்கே அவர் உதயநிதியை தயார் பண்ணி வச்சிருக்காரு. அது அப்புறம் எப்படி அவங்களை இங்கே கொண்டு வருவார்? ஏன்னா ஏற்கனவே அது அதிமுக திமுக மாறி போச்சு. அப்படி இருக்க அவங்க நிறைய ஒரு எம்எல்ஏ அரசியல்வாதிகள் மேல கரப்ஷன் கேஸ் இருக்காது சார். பாஜக கூட தான் காங்கிரஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற 4000 எம்எல்ஏக்கள் பாஜக எம்எல்ஏக்கள் 30% காங்கிரஸ்காரனா சார். ஆமா சார். அதனால இந்த கட்சியில அந்த கட்சி போறது அதெல்லாம் சகஜம் தான். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தேர்தலுக்கு அப்புறம் திமுக மெஜாரிட்டி வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ சொல்ல முடியாது. அது வந்த பிறகு தான் சொல்ல முடியும். வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதை உடைக்க முடியுமானா பிஜேபினால அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது நான் உடைக்கவே முடியாது, உறுதியா நம்புறேன். நான் உறுதியா நம்புறேன். கனிமொழி உடைக்கவே இல்ல நீங்க சொல்ற வைகோ விஷயம் வேற சார். நீங்க கனிமொழியை மென்ஷன் பண்ணனால சொல்றேன். ஆமா, நிச்சயமா சான்ஸே இல்லை சார். பதவி ஆசை யார் விட்டுது சார்? அதெல்லாம் நீங்க சொல்றது சார். திமுக உடைக்க முடியாதுன்னு என்னோட கருத்து. கனிமொழியை வச்சு உடைக்க முடியாதுன்னு என்னோட கருத்து. அப்படியா? ஆமா, சொல்ல முடியாது. இல்ல அது நீங்க சொல்லலாம், பட் நான் அப்படி நினைக்கிறேன். கனிமொழி வச்சு உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது இல்ல, அந்த ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 2G கேஸ் தூசு தட்டி இது பண்ணி அவங்க வர வைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தூசி தட்டுங்க சார். டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் பண்ணி என்ன சார் இருக்கணும்? ஆமா, இல்ல அவங்க எதுவும் பண்ணாம இருக்கிறாங்க சார். அது வேற விஷயம். நீங்க என்ன பண்ணினாலுமே திமுகவை உடைக்க முடியாது சார். பிஜேபி உடைக்க முடியாது. அடுத்த வருஷம் நம்ம சந்திப்போம். அப்போ உங்களுக்கு நீங்க தெரியும். உங்களுக்கு உடைக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப திமுக அப்படி இருக்கப்ப ஏன் திரும்ப சொன்னாரு? நீங்களே திரும்ப சொல்றாரு. அதான் சொல்றேன், குட்டையை குழப்பறாரு. இல்ல, திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் தோக்கணும்ட்டு சதி வேலை செய்யறாரு. கூட இருந்த குழி பறிக்கிறாரா? அவர் தோக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்காது. ஆனா அவர் செய்யற செயல்பாடுகள் அப்படி போறது ஆக்சுவலா. ஆனா தோக்க எண்ணம் இருக்காதுன்னு சொல்றீங்களே. திருவிக நகர்ல ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி அதிமுக கூட்டணியில போட்டுடுறாங்க. அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்தது வரவேற்கிறேன், அரசியல் ஒரு இடம் கிடைக்க வேண்டும், அவர் கணவரால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றது பாப்பா. திருவிக நகர்ல இருக்கிற விசிக ஓட்டெல்லாம் பொற்கொடிக்கு தானே போகுது. அப்படி ஒரு எண்ணம் வருது இல்ல? போனா என்ன சார் பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவர் வரவேற்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? விசிக ஓட்டு பொற்கொடிக்கு போனா போட்டு என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதானே அவர் பேசுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே தேர்தல் சமயத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்கு சார். ஆமா சார். திமுக வந்து பிஜேபி உடைச்சலும் தேர்தல் சமயத்துல பேசலாமா? அப்ப திமுக ஓட் பேங்க்ல என்ன நினைப்பான்? பாஜக எதிர்ப்பு ஓட்டு தான் திமுக ஓட்டு பெரும்பாலும். அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ திமுக பாஜக உடைச்சலும் அப்ப திமுக ஓட்டு போடணும்னு யோசிக்க மாட்டாங்களா? ஏன் பேசுறீங்க இது மாதிரி? பொற்கொடிக்கு வந்து பொற்கொடியை வாழ்த்தி வரவேற்கிறீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் வந்து விசிகா ஓட்டு அங்கே போயிடுமானா அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. அது வாழ்த்தி வரவேற்றதுனாலேயே விசிகா வந்து கூட்டணி நிர்மத்தை மீறி விசிகா ஓட்டு போட்டுருமானா சொல்ல. இப்படி ஒரு பக்கம் குழி பறிக்கிறார், இப்படி ஒரு பக்கம் குழி பறிக்கிறார். டோட்டலாகவே குழி பறிக்கிற திமுக கூட்டணிக்கு இல்லை சார். குழி பறிக்கிறாரா இல்லை வந்து குழி பறிக்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரான்னு தெரியாது நமக்கு. ஆக்சுவலாக அவருக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, திமுக கூட்டணியில் அவருக்கு பெரிய வருத்தம் ஏதோ இருக்கு. அவர் கேட்ட தொகுதிகள்லாம் கிடைக்கல, நம்பர்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாரு. இல்லை, ரெண்டாவது அவருடைய ஆட்களே வந்து திமுக வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு வருத்தப்படுறாரு. ஆமாம் சார். உண்மையில இவர் அதாவது பொதுவா இவருடைய கட்சியை திமுக உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். உடைச்சிருந்தா எப்போ உடைப்பாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து திமுக உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சமயம் காங்கிரஸ் விஜயோட போயிருந்தா இவரும் போயிருப்பார். அப்ப இந்த சானுவாஸ், பாபு, பாலாஜி, சிந்தனை செல்வன், வன்னியரசு, ரவிக்குமார் இவங்கெல்லாம் வச்சு கட்சியை உடைச்சி ஒரு 2வது விசிக கொண்டாட முயற்சி பண்ணவர் தானே ஸ்டாலின். அவ்வளவு பாதிச்சு இருக்கிறார்கள் இந்த கூட்டணியில ஸ்டாலின். உங்க கருத்து? நான் பொது வெளியில இதுதானே பேசப்பட்டது சார். அது பொது வெளியில நிறைய பேசலாம் சார். விசிகால இருக்கவங்க அப்படிலாம் வந்து சினிமாவுக்கு துரோகம் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க சார்.
இப்போ வந்து கனிமொழி மேலே 2G கேஸ் இருக்குது, அதை தட்டி இது பண்ணுவாங்க. ஏன் மாறலாம்ல? இல்லை சார், இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. எல்லார் பேர்லேயும் கேஸ் இருக்குது. இப்போ நேரு பேர்லேயும் கேஸ் இருக்குது, நிறைய பேரில் கேஸ் இருக்குது. பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா வந்து திமுகவை பொறுத்த மட்டும் பாஜக எதிர்ப்பு தான் அதோட ஓட் பேங்கே ஆக்சுவலாக. ஆமாம் சார். அதனால் அது வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து பாஜகவோட நேர் எதிராக இருக்குங்க ஆக்சுவலாக. அதனால் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிறவரையும் அதுக்கான அந்த பிளவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் நீங்கள் சொல்கிற அந்த கனிமொழி ஃபேக்டர் இருக்குல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அப்படி அந்த கருத்தை இது சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இது வேற யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படி பிரிஞ்சு போவாங்க, வேற கட்சிக்கு போவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கலாம். பட் கனிமொழி தலைமையில் ஒரு குரூப் பிரிஞ்சு பாஜக போகும் அப்படின்னு அந்த மாதிரி பாயிண்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை. அதை வச்சு தானே திமுக 2ஆக உடையும், ஆட்சி அமைத்தாலும் பாஜக உடையும்ட்டு உறுதியா சொல்றாங்க. திரும்ப எதை வச்சு கனிமொழி பேரெல்லாம் திரும்ப பயன்படுத்தலை சார். இல்ல, பொதுவா நம்ம பார்க்கறப்ப அதான் இருக்கு. பாஜக முயற்சி பண்ணுன்னு சொல்றாரு. அது எப்படி முயற்சி பண்ணும்? அப்ப திமுக பலவீனமா இருக்கான்னு திரும்ப தான் சொல்லணும். திமுக அந்த அளவு பலவீனமா இருக்கான்னு திரும்ப தான் சொல்லணும். இல்லை திமுக கருப்பு ஆடுகள் யார் இருக்காங்கன்னு திரும்ப தான் சொல்லணும். அதை திரும்ப தானே சொல்றாரு. இதை ட்ரைன்னு அப்ப என்ன சாத்தியத்தை அவர் பார்க்கறாரு, அவர் தான் சொல்லணும். அதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் கிடைக்குதுனால அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன். அவர் தேர்தலை நோக்கி போகும்போது இந்த கூட்டணியா நீங்க போகும்போது இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அந்த திமுக காரன் எப்படி உங்களுக்கு உழைப்பான் விசிகா தொகுதியில்? சார், உண்மையிலே நீங்க இன்னொன்று சொன்னேன். அதாவது ஒருவேளை திரும்ப விஜய் கூட கூட்டணி காங்கிரஸ் போயிருந்தா இவங்க 4 பேரை வச்சு உடைச்சிருப்பாருன்ட்டு அது முடியாது. அப்படி இருக்கிறப்ப தொகுதி பங்கீடு செய்யறப்ப சில விஷயங்கள் பொது வெளியே சொல்லக்கூடாது. அப்போ வந்து எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும்ன்ட்டு, அதாவது நாகப்பட்டினம் தொகுதி தான் வேணும், ஷானவாஸுக்கு வேணும்னு கேட்குறப்ப, ஆனால் திமுக சைடில் இருந்து ஷானவாஸ் வேணான்னு சொல்லிட்டாரு, அவர் ராயபுரம் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்சி தலைவர்கிட்ட சொல்ல வேண்டியதை எப்படி திமுக கிட்ட அவர்கிட்ட சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு நியாயமா, தர்மமா? இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு ஷானவாஸ் தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஷானவாஸை பற்றி திரும்ப வந்து நேற்று சொல்லிட்டார். அவருக்கு ராயபுரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பல்லாவரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஷானவாஸும் பதில் சொல்லிட்டார். 8 கேண்டிடேட்டும் வெற்றி பெறத்துக்கு உழைப்பேன், தலைவர் முடிவு எடுக்கிறதா முடிவு, அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு மேலே அதில் நான் என்ன பண்ண வேண்டியது? இல்லை சொல்லியிருக்கு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப திமுக சொல்லு சார், விசிக கட்சி ஒருத்தருக்கு இதுதான் கேட்குறான்ட்டு எப்படி இது? அப்போனா அவங்களுக்குள்ள எவ்வளோ உறவு இருக்கு, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இந்த 4 எம்எல்ஏக்கள். ஒட்டுமொத்த விசிகாவும் திமுகவோட தானே சார் இருக்கு. அவங்க என்ன தனியாக இருக்காங்க? எல்லாருமே திமுக நெருக்கமாக தான் இருக்காங்க. அப்போனா திரும்ப உட்பட எல்லாரும் திமுக நெருக்கமாக தான் இருக்காங்க. அப்போனா திரும்ப எடுத்த நடவடிக்கை தான் சரி. திமுக எப்படியாவது நம்ம விசிக கட்சி அழிச்சிடுவோம் என்ற பயத்தால் தானே இப்ப மாநில அரசுக்கு வந்திருக்காரு. சிதம்பரம் தொகுதி விட்டுட்டு இன்னும் 3 வருஷம் இருக்கு சார். 2 விஷயம் சொல்றேன். பாஜகவால் திமுக உடைக்கிறது கஷ்டம், முடியறதுக்கு அதுக்கான சான்ஸ் இல்லை. திமுக வந்து விசிக உடைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கவே எடுக்காது. அவ்வளோ உற்ற தோழனாக இருக்கிற ஒரு கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு எப்பயுமே பழக்கம் பண்ண மாட்டாங்க. விசிகாவை திருமாவளவன் நல்ல டேர்ம்ஸில் இருக்கார் சார் ஸ்டாலினோட. பண்ண மாட்டாங்க. அப்பன்னா அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கு, திருமாவுக்கு சில வருத்தங்கள் இருக்கு. அதனால அவர் இப்போ பேசுறதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான பேச்சாரு சார். இப்ப பல பட்டியல் இனத்தவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த இதுவும் தம்மேல வந்து விழுந்திருக்குன்ற பயப்படுறாரு சார். காவல்துறை நிலை மரணங்களை பார்த்தா சார் எதுவா இருக்கலாம் சார். அஜித் இதெல்லாம் இப்ப பாருங்க, என்ன விதமான வருத்தம் அவருக்கு இருக்கலாம் சார். 1008 வருத்தம் இருக்கலாம் சார். நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஒரு கூட்டணியாக நீங்கள் தேர்தல் சந்திக்கிறீங்க. உங்களுடைய இம்மீடியட் நோக்கம் என்னவாக இருக்கணும்? இந்த 8 பேர் மேக்ஸிமம் வெற்றி பெறத்துக்கான முயற்சி எடுக்கணும். உங்கள் கூட்டணி கட்சி வெற்றி பெறத்துக்கான முயற்சி எடுக்கணும். அந்த நேரத்தில் இந்த சர்ச்சையெல்லாம் தேவைதானா? உங்களுக்கு பக்கம் நியாயமே கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக உங்கள் கட்சியை உடைக்குதுன்னு பயப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் மாநில அரசியலில் வரதுன்றது உங்கள் விருப்பம் இல்லை. திமுக என் கட்சியை காப்பாற்றணும், அதுக்கு தான் வரேன் நீங்கள் சொல்கிறத கூட நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இதுவா நேரம்? அதுக்கு இதுவா நேரம்? உங்கள் கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வின் பண்ண வேண்டிய அந்த நேரத்தில் இதுவா நேரம் இது ஆக்சுவலாக? அது மாத்திரம் இல்லாமல் இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை உடைக்கிற மாதிரி, அந்த கூட்டணியை உடையிறோம் 2026 உடைஞ்சிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்காருல்ல. எது விஜய் குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் எடுத்தால் பல கட்சிகள் தானாகவே திமுக விஜயோட கூட்டணி வைக்க. திருமாவோட அந்த சேஞ்சஸ் வந்து அவர் சொல்ற சேஞ்ச் நம்மளால புரிஞ்சுக்க முடியல சார். அவர் திமுக முழுசா வெற்றி பெறுமா இல்லையான்றது அவருக்கு சந்தேகமா இருக்கு போல் இருக்கு.
திமுக கூட்டணி அரசாங்கம் வரும், அதில் பங்கு பெறலாம்னு நினைக்கிறார் போல் இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாஜக வந்து திமுக உடைச்சிடும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றாரு. என்னுடைய கருத்து என்னன்னா, அவர் பக்கத்தில் நியாயம் இருந்தால் கூட இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல. 23ஆம் தேதி வரை நீங்கள் வாயை மூடின்னு உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வெற்றி பெறத்துக்கு உழைக்கணும். மே 4க்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம். இது சரியான டைம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இது வந்து கூட்டணியோட வெற்றியை பாதிக்கும். அப்படி அப்படின்னா பொதுவெளி ஏன் இப்படி தெரியல, அது அவரை தான் கேட்கணும். அது ஏன் குட்டையை அதாவது தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்ததுனால இப்படி ஒரு இது, தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தது திமுக எந்த கணக்கில் கொடுத்தாங்க? காங்கிரஸ் போற மாதிரி இருந்தது, அந்த சமயத்தில் இழுத்து போட்டாங்க சார். ரெண்டாவது தேமுதிகவை பல சர்வேக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு ஒரு சர்வேக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. திமுக சும்மா 10 இடம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 4 விதமான சர்வே வச்சுருந்தா அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து அவங்க வந்து கொடுக்குறதுலேயும் ஒரு கணக்கு இருக்கும். சிபிஎம்க்கு ஏன் குறைச்சாங்கன்னா அதில் ஒரு கணக்கு இருக்கும். சிபிஐக்கு ஏன் குறைச்சாங்கன்னா கணக்கு இருக்கும். குறைச்சது தப்பு நம்ம சொல்லலாம், ஏங்க கம்யூனிஸ்ட் குறைக்கிறீங்கன்னு கேட்கலாம். அவங்க ஏதோ ஒரு கணக்கில் குறைக்கிறாங்க. விசிகாவுக்கு 2 ஏற்றிருக்காங்க, எந்த கணக்கில் ஏற்றினாங்க? இல்லை, அதுவும் விசிகாவுக்கு 2 ஏற்றினாங்க, எந்த கணக்கில் ஏற்றினாங்க? ஆமாம் சார், அதுவும் சொல்கிறாரு. நாங்கள் இரட்டை இலக்கில கேட்டோம், அவங்க 7 தொகுதி தான் கொடுக்க வந்தோம். நான் பேசி பேசி நானாக 8 தொகுதி வேணும்னு சொன்ன அப்புறமா தான் விட்டு கொடுத்தாங்க. உயர்த்தி கொடுத்துட்டாங்கல்ல, 2 உயர்த்தி 2 கொடுத்துட்டாங்க சார். அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குல்ல சார், நிறைய பேர் கேட்கறாங்கன்னு. அவர் திமுக கூட்டணியில வந்த பிறகுதான் சார் உங்க கட்சி ரெகக்னிஷன் ஆயிருக்கு. தனி சின்னம் வாங்கியிருக்கீங்க, 3 தேர்தலில் வெற்றியை பெற்றிருக்கீங்க. நீங்க தனியார் இருந்தா வந்திருப்பீங்களா? அது மாதிரி திமுக கூட்டணியில இருந்தா தானே வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? தனி சின்னம் வந்தது உங்களுக்கு எப்படி? அந்த 2 எம்பி வராங்க, எப்படி 4 எம்எல்ஏ வந்தாங்க? இந்த கூட்டணியில வந்ததானே வந்தாங்க. இல்லைன்னா இப்போ வந்து நீங்க வேற எங்கேயாவது போய் தனியா போய் என்ன இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இந்த கூட்டணியில இருந்து வின் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க எல்லாம் ஒரு அடிப்படையில் ஒன்றுபட்டிருக்கீங்க. ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபின்னு அடிப்படையில் ஒன்றுபட்டிருக்கீங்க. ரைட், பண்ணுங்க, யார் வேண்டாம்னு சொன்னது? சார், நீங்க விசிகாவை எவ்வளவு இதுவா சொல்றீங்க. அதாவது திமுகவால் தான் அது அங்கீகாரம் பெற்றது, இது பண்றது. சார், வட மாவட்டத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் 78 தொகுதியில் 64 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு காரணமே விசிக. அப்படி இருக்க இப்படி சொல்லலாமா சார்? ஆட்சியில் அமைகிறதுக்கு அதுதானே சார் காரணம். விசிகாலாம் 64 தொகுதி எல்லாம் ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்ல. வட மாவட்டத்தில் நான் சொல்றேன், வட மாவட்டங்களுக்கு பட்டியலினத்த வாக்கு தானே அது. வட மாவட்டங்கள்ல பாமக இல்லாட்டி பாமக இல்லாத மற்றவங்கலாம் ஓட்டு போடுறாங்க சார். அதான் திமுக வெற்றி காரணம். மற்ற ஜாதிகள்லாம் போடுறாங்க ஓட்டு. வெறும் விசிக பட்டியலினத்தவர் மட்டும் ஓட்டு போடலது. மற்ற ஜாதிகள்லாம் ஓட்டு போடுறாங்க. நாயுடு, நாயக்கர், செட்டியார்லாம் ஓட்டு போடுறாங்க. அதனால அப்பனா விசிகாவுடைய பங்கு, விசிகா பங்கும் இருக்கு. அதுதான் ஸ்டாலின் முதல்வராவதுக்கு இல்லைன்றீங்களா சார்? ஸ்டாலின் முதல்வராவதுக்கு விசிகா பங்கு இருக்கு. விசிகா அங்கீகாரம் பெறத்துக்கு ஸ்டாலின் திமுக ஓட்டும் உதவி இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு உதவி. எப்பயுமே திமுக கூட்டணி இல்லாம வெற்றி பெற்றது திமுக ஓட்டு இல்லாம உங்களுக்கு நல்ல பழுத்த அரசு. திமுக அரசு கூட்டணிக்கு தலைமை வைக்காம இவங்களாம் வின் பண்ண முடியாது. அப்படிங்களா சார்? ஆமா, இவங்களோட உதவி அவங்களுக்கு தேவை, அவங்களோட உதவி இவங்களுக்கு தேவை. அதாவது 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமே திருமா அவர்கள். அதே மாதிரி இப்ப திருமா இல்ல, வைகோ தான் பண்ணது, அந்த புண்ணியத்தை பண்ணது. இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் தானே விதை போட்டது. அதாவது பாண்டி பஜாருக்கு நாகேஷ் தேட்டர்ல அவர் தானே மக்கள் நல கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று அவர் தானே பேசினார். அதுக்கான அப்புறமா இது பண்ணாரு. வைகோ தான் எல்லாம் பண்ணினார். இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னுடைய பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான் சார். நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, தேர்தலை நோக்கி போகிறீங்க, வெற்றி பெறணும், உங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், உங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அப்போ இந்த சர்ச்சையெல்லாம் தேவைதானான்றதான் என்னுடைய கேள்வி. அது ஏன் பண்ணுறீங்கன்றதான் நமக்கு புரியல. அப்போனா இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் வந்ததுனால, சில கட்சிகள் வந்ததுனால 10 வருஷமாக இன்டாக்டாக இருந்த கூட்டணி வருகின்ற அப்புறமா 2026 பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளவு மன கொதிப்புல இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க சார். பிஜேபி இல்லாத ஒரு இடம் எதிர்க்கிறது அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அரசியல் என்ன வேணால் நடக்கலாம் சார். தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். மே 4க்கு அப்புறம் தான் அந்த விஷயங்களை பார்க்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே தொகுதி பங்குகளில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு திமுகவுக்கு. இப்போ திரும்ப இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் அதுலேயும் பேக் ஃபயர் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறப்ப இல்லை, அவர் நீங்கள் நாளையிலேருந்து அவர் பேசுகிறத பாருங்களேன். கூட்டணி கட்சிகள்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த மறுபடியும் அந்த பழைய இதில் பேசுவார். இப்போ அவர் உள்ளத்தில் இருக்கிற வருத்தத்தை ஏதோ வெளிப்படுத்தியிருக்கார் சார். இப்போ பிரச்சாரம்லாம் வந்து கூட்டணி வெற்றி பெறத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவார். ஆனால் அவர் மனசில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. சரி சார், இப்போ வந்து பிரபல நாளிதழ் இந்து அது ஏற்கனவே திமுகவுக்கு சப்போர்ட்டுன்னு அப்படி இருக்கு. இந்த திருமாவுடைய பேட்டியை எப்படி ஒளிபரப்புனாங்க?
எப்படி செஞ்சாங்க? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஹிந்துவை திமுக சப்போர்ட்ன்றது உங்க கருத்து, அது எங்க கருத்து இல்ல. என்றாம் ஃபுல்லாவே இல்ல அது திமுக உங்க சப்போர்ட். கருத்து சார். அது நான் அதுக்கு உடன்படல. அந்த மாதிரி நான் நினைக்கல அது மாதிரி. பட் நான் ஹிந்து ஏன் அதை போட்டாங்க ஆமா. ஒளிபரப்பு நீங்க கேட்குறீங்க. அவங்க ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, அவர் சொல்றாரு, அதை ஒளிபரப்புறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது திமுக கூட்டணிக்கு பங்க அது அதை விளைவிச்சு. பத்தி ஹிந்துக்கு ஏன் கவலை பண்ணணும்? அவரு அரசியல் தலைவரை பேட்டி காண்றாங்க, அது வெளியில விடுறாங்க. அதுல என்ன தப்பு? அவரோட கருத்தை தானே போடுறாங்க அவங்க. அப்பனா இப்ப 2000 இந்து திமுக ஆதரவு இல்லை நீங்க சொல்லலாம். அவங்க ஹிந்துவை கேட்டா சொல்லுவாங்களா? நாங்க நடுநிலையான பத்திரிகைன்னு அவங்க. இல்ல அவங்க ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, பேட்டியை வெளியில விடுறாங்க. சார், அவரே என்றாமே சொல்லியிருக்காரு. சார், இது என்றாம் வந்து ஆட்சி திமுக நல்லா இருக்கு, அது வாக்களிங்கன்னு என்றாம் அவரே சொல்றாரு இல்ல. அவங்க அந்த ஹிந்துவோட நிர்வாகம் அந்த அதெல்லாம் யார் கவனிக்கிறாங்க நமக்கு தெரியாது சார். பாயிண்ட் என்னன்னா, ஹிந்து வந்து திமுக ஆதரவு பத்திரிகைன்னு நீங்க உங்க கருத்தா இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு அரசியல் தலைவரை பேட்டி எடுக்கிறாங்க, அந்த பேட்டியை வெளியிடுறாங்க, அவ்வளவுதான். அதுல போய் வந்து திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குன்னு வெளியிட அதை விட்டுற முடியுமா? அவங்க ஒரு நடுநிலை பத்திரிகை வெளியிடுறாங்க, அவ்வளவுதான். அதாவது திருமாவுக்கும் ஸ்டாலினுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கு. திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கு மட்டுமா மனக்கசப்பு இருக்கு? திருமாவுக்கும் ராகுலுக்கு, ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் கூட தான் மனக்கசப்பு இருக்கு. அப்போனா இந்த கசப்பெல்லாம் நிறைய அதிகமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கசப்பு இருக்கு, எல்லா இந்திய கசப்பும் இருக்கு கம்யூனிஸ்ட் சார். இது இருக்கு. இதோட தான் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்குது. இந்த போய் கரை சேருமா இல்ல? கரை சேரத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, திமுக அது தன்னால் பயனடைந்தவர்களோட பயனாளிகள் ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு அவங்க உழைக்கிறாங்க. அது எதிர்பார்க்குறாங்க. இல்ல, ஆனா அந்த தேர்தல் அறிக்கை பெருசா எடுபடலையா சார்? அப்படி நீங்க சொல்ல முடியாது. எப்பயுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய அப்படி தேர்தல் பார்த்தா அறிக்கை அதிமுக தேர்தல் இருக்கே எடுபடலையே. சார், போய் கேட்டு பாருங்க, ஃப்ரிட்ஜை பத்தி யாருக்குமே தெரியலையே. தெரியல சார். அது ஈஸியா போயிடும் சார். ஃப்ரிட்ஜின்ட்டு சொல்லியிருக்காங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க கூப்பன் கொடுக்குறேன்னு. ஆனா இந்த வாட்டி தேர்தல் அறிக்கை அவரை ஹீரோன்றாரு, ஹீரோயின்றாரு, சூப்பர் ஸ்டார். ஆனா பெரிய லெவல இன்டாக்ட் சார், ஆகல. இப்பவே எல்லா ஊர்லயும் இந்த எலக்ட்ரானிக் சாமான் விற்கிற கடையில ரெடி ஆயிட்டானுங்க, சரக்கெல்லாம் சேர்த்துட்டு. வந்தா கோடிக்கணக்கான பேர் வாங்குறதுக்கு வருவாங்கன்ட்டு. அப்பனா இதுல திமுக காரன் கமிஷன் அடிக்கிறதுக்கு இது பண்ணிருக்காரு. அடிக்கிறானோ நமக்கு கூப்பன் தெரியாது. கொடுத்து இங்க போய் வாங்கினா அப்பனா எப்படி சார்? அப்ப ஃப்ரிட்ஜ் வாங்குறதுல கூட அதிமுக கமிஷன் அது அடிக்குமா? ஒரே அடியா மொத்தமா கமிஷன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல மொத்தமா கமிஷன் அடிப்பாங்க, சில்லறையா கமிஷன் அடிப்பாங்க. சார், ஏதோ ஒரு திட்டத்துல யாரோ கமிஷன் அடிச்சுட்டு போறாங்க. பாயிண்ட் என்னன்னா, கூப்பனை கொண்டு போய் கொடுத்து தனக்கு வேண்டிய பொருளை வாங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, நான் கொடுக்குற பொருளை தான் நீ வாங்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. திமுக இந்த இதை சூஸ் பண்ணியிருக்காங்க, அதிமுக அந்த விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தேர்தலில் பார்க்கணும் ஆக்சுவலாக. சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் எப்படி முடியும்னு தெரியல. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு அன்னைக்கு நடக்கும். மே 4ஆம் தேதி எண்ணும்போது தெரிஞ்சு போய் வெள்ளி திரையில் விடை தெரியும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.